எவ்வளோ இருட்டாக இருக்குது பார்த்தீங்களா? சூரியன் ஒளி எதுவுமே வரவில்லை. பாருங்கள் வெளியில் எப்படி இருக்குன்னு. வெளியில் ஐயோ பயங்கர இருட்டாக இருக்குது. காற்று கொஞ்சம் லைட்டாக அடிக்க ஆரம்பிச்சிச்சு. சரியான குளிர், பயங்கர குளிர். இப்படிதான் இருக்கு. கிட்டத்தட்ட 6 மணி மாதிரி இருக்குது. அவ்வளோ இருட்டாக இருக்கு. கொஞ்சம் மழை ஸ்பீடாக பெய்யுது, அப்புறமா ஸ்லோவாக பெய்யுது, ஸ்பீடாக பெய்யுது, ஸ்லோவாக பெய்யுது. மணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் 6 ஆகுது. அப்படி தானே சொல்லுவீங்க நினச்சிக்கண்ணோ. மணி வந்து பார்த்தீங்கன்னா 12:15. இது என்ன 12:15 1:15 அதில் தாங்க நான் வீடியோ எடுக்கிறேன். ஏன் தெரில, அதான் அந்த காலில் தான் முடியுது. 12:15 1:15. ஏம்மா செடியெல்லாம் கொஞ்சம் இறக்கி வைக்கணுமா? சாயங்காலம் தான் காற்று இருக்கணும்னு இருக்காங்க. நம்மளுக்கு கொஞ்சமாவது காற்று அடிக்கும், அடிக்காமல் இருக்காது. வெளியில் வந்து பாருங்கள், இது பாருங்களேன், இங்கேயும் உட்காந்துருக்கு. வாவ், எப்படி உட்காந்துருக்கு பார்த்தீங்களா? தட்டி விடணும். நத்தை, நிறைய நத்தை இருக்கு, எல்லாமே பிடிச்சி போகிறாங்க. தொடங்க வெளியில எவ்வளோ தண்ணி கட்டி இருக்கு பார்த்தீங்களா? தெரியுதா? எங்கள் ஏரியாவில் பாருங்க எவ்வளோ தண்ணி கட்டி இருக்குத. அப்படியே ஃபுல்லாக தண்ணியாகி ரோட்டுக்கு வந்துடும். மரம்லாம் செம்மையாக விழுந்துருக்கு பாப்பா. செம காத்தடிச்சிருக்கு போல. குச்சி எல்லாம். கரண்ட் இருக்கு. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா மழை பெஞ்சாலே ஆஃப் பண்ணிடுவாங்க கரண்ட்டு. காற்றடிக்குது, உங்களுக்கு தெரியுதா? காற்றடிக்குது. அப்பத்துலேருந்தே காற்றடிக்கிறதுனால தான் மரம்லாம் விழுந்து கிடக்கு. தண்ணி பார்த்தீங்களா எவ்வளோ கெட்டி இருக்கு? எங்கேருந்து பார்த்தா தெரியுதுமா? நமக்கு மொபைலில் தெரியல. ஒரு சோகமான விஷயம் என்னன்னா, நம்ம கிட்ட கேமரா இல்லை. என்னங்க, கேமரா இல்லை. நம்ம வந்து கேமரா கொடுத்துட்டோம். நாங்கள் தான் சொன்னோம்ல, ஒரு 3 மாசமா 4 மாசம் டியூ கட்டணுமா? 3 மாசம் டியூ கட்டணும். வேஸ்டாக தான் போச்சு அந்த காசெல்லாம். அது மாதிரி ரிட்டர்ன் பண்ணிட்டோம். கொஞ்சம் ப்ராப்ளம் ஆனதுனால, டைட்டாக போயிட்டு இருக்கனால கேமராவை கொடுத்து விட்டோம். நாங்களே கொடுத்துட்டோம். எங்க எவ்வளோ பெரிய பள்ளியா? பள்ளியா பாம்பா? பாம்பு மாதிரி. நாங்கள் இப்போ இந்த வீடியோ எடுத்து வச்சிருவோம். எப்போ போடுறோன்னு எங்களுக்கு தெரியாது. என்னங்க, தள்ளி விட்டுருங்க, மத தள்ளி விட்டுருங்க. வந்துட்டு தொலை பண்ணிக்கிறாரு. எப்போ போடுறோன்னு தெரில. ஏன்னா நெட் இல்லை எங்ககிட்ட. அதனால நாங்கள் அப்புறமா தான் போடுவோம். இங்கே பாருங்க, மணி பிளான்ட் ரொம்ப அழகாக வந்தது. சூப்பராக வந்தது பாப்பா. எங்க வீட்டுக்குள்ள காத்து வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆமா, பூச்சி சாதாரண பூச்சி இல்ல, பாம்பு வந்துச்சுல நம்ம வீட்டுக்குள்ள. வந்துச்சு பாம்பு வந்துச்சு வீட்டுக்குள்ள. அதனால கதவு எதுவுமே திறந்து வைக்கிறது இல்ல. குட்டி பாம்பு. ஆனா அது என்ன பாம்புனா நல்ல பாம்பு. நல்ல பாம்பு வந்துச்சு, குட்டி பாம்பு. அதனால ஆமா கொண்டு போட்டாங்க. லெஃப்ட் என்னதுங்க, லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணாங்க. அம்மா கிரேஷேக்காலா அக்கா கொண்டே போட்டாங்க. எங்க பாருங்க, வெத்தலை செடி அழகா வளர்த்துல. இன்னைக்கு எனக்கு எதுக்குன்னா, எங்களது டெய்லரிங் கிளாஸ் ஆல்பம் ரெக்கார்டெல்லாம் முடிக்கிற வேலை இருக்கு. அதனால வீடு இன்னும் கிளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணல. அப்பதான் இந்த மணி பிளான் எல்லாம் எல்லாத்தையும் எடுத்து உள்ள கொண்டு போவேன். அதுக்கு வெளியே இருந்தாலும் அழகா வாங்கிடுது. வீட்டில் போனால் செத்துரும். அது எவ்வளோ காஞ்சி கருவிடா ஆச்சு தெரியுமா? வந்து நான் அது வந்து இங்கே மாட்டி திருப்பி இப்படி வாங்க உங்க ஃபேஸ் தெரிய மாட்டேங்குது. அதுக்குள்ள செத்து போச்சு, கருப்பாகி போச்சு பயங்கரமா. அப்புறம் நான் அதை கொண்டு வந்து வெளியே மாட்டி திருப்பி ஸ்ப்ரே பண்ணி தண்ணியெல்லாம் ஊற்றி மெயின்டைன் பண்ணி வர வச்சேன். வந்துச்சு, அது செத்து போச்சு. வெறும் காய்ச்சி போயிருது. அது கம்பி. ஆமா, இப்பதான் வந்திருக்கு, இலை விட்டுருக்கு.
அது உள்ள காத்து வர வசதி இல்லாதனால ஒண்ணும் பண்ண முடியல. எவ்வளவு தவளை எவ்வளவு பூச்சிங்க தெரியுமா வந்துட்டே இருக்குது. சொத்தெல்லாம் ஊட்டிட்டு நாங்க மட்டும் தான் உள்ள இருக்கோம். பேசலாம் செடியெல்லாம் வெளியே தான் இருக்கு. உள்ள சும்மா பண்ணிட்டு எனக்கு கொஞ்சம் கருப்பாக தான் பத்தி இருந்து வெளியே ஒரு நாள் வச்சுட்டா போதும், 2 நாள்ல சரி. இதுவும் அப்படிதான் போயிடுச்சு. இங்கேயும் பண்ணி வரா. ஆமா செத்து போயிட்டு வளருது விளம்ப போயிடுச்சு. அப்புறமா வளர வச்சேன். அந்த கிரீன் கலர் மணி நம்ம கிட்ட இருக்குதாமா? கிரீன் கலர் அதாவது இது இல்ல, இது எங்க அம்மா வச்சு கொடுத்தது. எங்க மாமியார் அங்கே இருக்கு பிளேன் கிரீனு. இதுதான் பதிய போடும் நம்ம இன்னும் இங்க வச்சிருக்கோம். ஆமா காமிச்சிட்டேன். கருவேப்பிலையும் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கிறோம். உங்க எல்லாருக்கும் தெரியும் எவ்வளவு செடிங்களோட வாழ்ந்த ஆள் இல்ல. இப்போ கொஞ்சம் தான் வச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட நம்ம வீட்டுல ஒரு 70 செடிக்கிட்டே இருக்கும். 75 லாஸ்டா வச்சிருக்கோம். மழை ஸ்பீடா வருது பாப்பாமா. ஆனா கண்ணுக்கு தெரியலையேமா. தெரியல. தண்ணி ஊத்துதா? பாருங்க தண்ணி செமையா இருக்குல்ல. இல்ல தண்ணிய பாருங்க மழை பெய்யுது. செமையா இருக்குது. வீடு கட்டிட்டா அந்த அழகெல்லாம் போயிடும். அதுவரை நம்ம என்ஜாய் பண்ணிக்கணும். செம்மையா இருக்குது. வீடு கட்டின அப்புறம் இன்னும் தள்ளி போய் வேண்டியதான். ஆல்ரெடி திருவள்ளூர் கிட்ட வந்துட்டான். அப்படியே திருவள்ளூர் போய் வேண்டியதான். நிறைய பேர் எந்த ஏரியா கேக்குறீங்க. சேஃப்டி காரணத்தினால தான் டிஸ்ட்ரிக்டே திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் தாமா. ஆமா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். நாங்க இங்க இருந்து சென்னைக்கு எங்க மாதவத்துக்கு போறதுக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் ஆயிடுது சுத்தி போறதுக்கு. ஸ்ட்ரீட் லைட்டு இன்னும் ஆஃப் பண்ணல. எங்க போய் சுவிட்சில் கை வைக்கிறது ஈரத்துல. நமக்கு எப்பவுமே மழையில கொஞ்சம் பயமா இருக்குது. காத்து கொஞ்சம் அடிச்சு வச்சுக்க. மரம் டப்பு டப்புன்னு ஏற்கனவே ஊந்துருக்கு பாருங்க. அங்க இந்த கட்டை கொஞ்ச நேரத்துக்கு தான் ஊந்துதான். மண்டை ரெண்டுல ஊந்துச்சுன்னா நத்தை நிறைய இருந்தது. கொச்ச கொச்ச கொச்சன்னு நத்தை. இங்கதான் நத்தை இருந்தது இல்லையா? எடுக்க வந்து போய் எடுத்துட்டு போயிட்டாங்க பாதி பேர். அக்கா கேட்டாங்க நம்ம இருந்தாக்கா. இங்க பாருங்க அவ்வளவு கட்டை ஃபுல்லா ஊந்துருக்காமா. இதோ பாரு நத்தைங்க. இதோ பாரு இதெல்லாம் கருப்பு கருப்பா எல்லாம் நத்தை தான். நீ என்னென்ன நினைச்சியா? இந்த சைட்ல இருக்கிறது எல்லாமே நத்தை தான். கவர் இது இன்னும் வளரல. இதெல்லாம் இந்த கருப்பு கருப்பு இதுல எல்லாம் வளரல. முட்டை போட்டுருக்கலாமா? இதோ பாரு நம்ம வீட்டு வாசல் எல்லாமே நத்தை தான். கொச்ச கொச்சன்னு எல்லாம் சாப்பிடுற நத்தைங்க. இப்படி பார்த்ததே இல்ல. எல்லாம் நவுந்துட்டு இருக்குது அங்கங்க கலக்குன்னு. அது எடுத்து செய்யலாம். செய்யணும். இங்க எல்லாம் இங்க 2-3 பேர் சிறுநீர் கிடைக்கிறாங்க. ஆமா அதனால அந்த பில்டிங் காட்டுங்க. அங்க வீடு கட்டிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் இங்கதான் பாத்ரூம் போறாங்க நைட்டு. நான் பாத்துட்டு அதுல இந்த ரத்தம் எடுக்க மாட்டேன். இல்லைன்னா எடுத்துருவேன். அதெல்லாம் பார்த்தா வெக்கமா. இது எப்படி தெரியுமா? இங்க இருந்து தண்ணி ரொம்ப இங்க வந்து தண்ணி இப்படி நிரம்பி அப்படி போகும். அங்க ஒரு இடம் இருக்கு. அங்க போயிட்டு இருக்கு தண்ணி. காட்டுறோம் உங்களுக்கு. அது நெக்ஸ்ட் வீடியோல காட்டுறோம். அங்க செம்மையா இருக்கும் தண்ணி. இங்க இருந்து போலாம். ஏன்னா எங்களுக்கு புழல் ஏரி பக்கத்துல தானே. அந்த ஏரியை திறந்து விட்டாலே ஃபுல்லா தண்ணி ஆயிடும். ஸ்ட்ரீட் லைட்டு இன்னும் ஆஃப் பண்ணல. எங்க போய் சுவிட்சில் கை வைக்கிறது ஈரத்துல. நமக்கு எப்பவுமே மழையில கொஞ்சம் பயமா இருக்குது. காத்து கொஞ்சம் அடிச்சு வச்சுக்க. மரம் டப்பு டப்புன்னு ஏற்கனவே ஊந்துருக்கு பாருங்க. அங்க இந்த கட்டை கொஞ்ச நேரத்துக்கு தான் ஊந்துதான். மண்டை ரெண்டுல ஊந்துச்சுன்னா நத்தை நிறைய இருந்தது. கொச்ச கொச்ச கொச்சன்னு நத்தை. இங்கதான் நத்தை இருந்தது இல்லையா? எடுக்க வந்து போய் எடுத்துட்டு போயிட்டாங்க பாதி பேர். அக்கா கேட்டாங்க நம்ம இருந்தாக்கா. இங்க பாருங்க அவ்வளவு கட்டை ஃபுல்லா ஊந்துருக்காமா. இதோ பாரு நத்தைங்க. இதோ பாரு இதெல்லாம் கருப்பு கருப்பா எல்லாம் நத்தை தான். நீ என்னென்ன நினைச்சியா? இந்த சைட்ல இருக்கிறது எல்லாமே நத்தை தான். கவர் இது இன்னும் வளரல. இதெல்லாம் இந்த கருப்பு கருப்பு இதுல எல்லாம் வளரல. முட்டை போட்டுருக்கலாமா? இதோ பாரு நம்ம வீட்டு வாசல் எல்லாமே நத்தை தான். கொச்ச கொச்சன்னு எல்லாம் சாப்பிடுற நத்தைங்க. இப்படி பார்த்ததே இல்ல. எல்லாம் நவுந்துட்டு இருக்குது அங்கங்க கலக்குன்னு. அது எடுத்து செய்யலாம். செய்யணும். இங்க எல்லாம் இங்க 2-3 பேர் சிறுநீர் கிடைக்கிறாங்க. ஆமா அதனால அந்த பில்டிங் காட்டுங்க. அங்க வீடு கட்டிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் இங்கதான் பாத்ரூம் போறாங்க நைட்டு. நான் பாத்துட்டு அதுல இந்த ரத்தம் எடுக்க மாட்டேன். இல்லைன்னா எடுத்துருவேன். அதெல்லாம் பார்த்தா வெக்கமா.
இது எப்படி தெரியுமா, இங்க இருந்து தண்ணி ரொம்ப இங்க வந்து தண்ணி தண்ணி இப்படி நிரம்பி அப்படி போகும். அங்க ஒரு இடம் இருக்கு, அங்க போயிட்டு இருக்கு தண்ணி. காட்டுறோம் உங்களுக்கு, அது நெக்ஸ்ட் வீடியோல காட்டுறோம். அங்க செம்மையா இருக்கும் தண்ணி. இங்க இருந்து போலாம், ஏன்னா எங்களுக்கு புழல் ஏரி பக்கத்துல தானே. அந்த ஏரியை திறந்து விட்டாலே ஃபுல்லா தண்ணி ஆயிடும். வேணாம் வேணாம், இதை ஆட்டி விடாத. ஏற்கனவே தண்ணி ஊற்றும் தான் இருக்குது. அதை விட்டுறியா, அதை நோண்டாதே. இது ஒரு கீரை. வா போலாம் வா. மணல் நஞ்சு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா அது வேற ரொம்ப பார்த்து வழிக்கு விழுந்துட போறேன். இது வெத்தலை பொடி இதான் ஃபர்ஸ்ட் நான் காட்டணும். அதே தான் இந்த இடம் குரு கொஞ்சம் வச்சு கொடுத்தான். அவனும் நல்ல ஒரு கைராசி சொல்றதை விட சில பேர் வச்சா வருது. அப்புறம் எங்க அம்மா, எங்க பாக்கியா மாதா, என் மாமியார் சாம் எல்லாம் செடி வச்சாலே வந்துருது. நல்லவங்க. நான்லாம் பறிக்கும் போது அது பொண்ணு நல்லா வளருன்ட்டு கிட்டி வைப்பேன். அது உங்ககிட்ட இருக்கிறத சட்டி பண்ணி வைப்பேன். சுற்றி காட்ட போகிறோம். ஏரியா சொல்ல முடியாது, அங்கங்கே ஒரு இடம் இருக்கு, அங்கே போனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் தண்ணியெல்லாம். அதனால் மணி பார்த்தீங்கன்னா 3:10 இருக்கு, 3:20. ஓகேவா? எவ்வளோ இருட்டாக இருக்குது தெரியுமா, பயங்கர இருட்டாயிட்டு வருது பாருங்க. ரெடி ஆயிட்டு தண்ணி. பாம்பு வந்து தவளை பிடிச்சிச்சு போல, ரொம்ப பயங்கரமா கத்துது. உங்களுக்கு அது கேக்குதா தெரியல சவுண்டு. தண்ணி ரொம்ப ரோட்டுக்கே வந்துடுச்சு, சரிதா உங்களுக்கு? இப்படி இங்க இருந்து தண்ணி இப்படி ஓடுது, இறங்கி எங்க போகுது, எங்கேயோ போகுது. எவ்வளவு தண்ணி நிக்குது பாருங்க. போங்க. பாப்பா கடைக்கு போகுது. இங்க பாருங்க தண்ணி எல்லாம் எங்கெங்கயோ ஏரியால தண்ணி நிக்குதாமா. அத நியூஸ்ல போடுறாங்க. எங்க ஏரியா பாருங்க எப்படி இருக்கான்னு. இவ்வளவு தண்ணி இருக்கு எங்க. எவ்வளவு தண்ணி நிக்குது பாத்தீங்களா? ஆம்புலன்ஸ் மாட்டிருக்கு. ஐயோ ஆமா, ஆம்புலன்ஸ் உள்ள மாட்டிக்கிச்சு போல. டெத்து கொண்டு போறாங்க, ஆம்புலன்ஸ் மாட்டிருக்கு. சரி திரும்புங்க, போங்க, நம்ம திரும்பிடுவோம். சகுதி பாத்தீங்களாங்க? தெரியல, எடுத்துடலாம் அப்புறமா வண்டி வச்சு எடுப்பாங்களா இருக்கும். இங்க பாருங்க தண்ணி எப்படி ஓடுது பார்த்தீங்களா? அங்கேருந்து வந்து இங்கே ஓடிட்டு இருக்கு, இறங்குது அப்படியே தண்ணி. அப்படி போங்க கிட்ட. பாவம், மலையில எல்லாம் இறக்கவே கூடாதப்பா, கஷ்டம்தான். இறந்துட்டாங்க. என்ன பண்றது? நத்தை கொடை காத்துல அப்படியே பறக்குது. இங்கெல்லாம் செம தண்ணி நிக்குது. வா, இங்க ஒரு போட்டோ எடுக்கலாமா? போட்டோ மேடம், போட்டோ எல்லா போட்டோ மொத்தமா இங்க பாருங்க, கட்டெல்லாம் உளுந்து கிடக்குது. எப்பா மண்ணில கிண்ணில உளுந்துட போகுது. இருங்க, செம ஆழமா இருக்கும். காலை விட்டுறத, உள்ள போயிட்டு போற. போலாமா? பாருங்க நல்லாதான் இருக்கு வியூ, ரசிக்க. அதிகம் வந்துட்டா நம்மலாம் அதான் ஆகணும். ரொம்ப
தண்ணி இப்படி இறக்கிருக்காங்க. ஆனா இந்த தண்ணி இங்க தானே நிக்குது, அதுக்கு மேல போக மாட்டேங்குது. போய் ஓடும். அங்கே வழி இருக்கு, இது வழி அந்த பக்கம் எங்கன்னா இருக்கும். அப்படியா? அவ்வளோ தண்ணி இங்கே வந்துச்சுன்னா என்ன ஆகுது? எவ்வளோ வேகமாக ஓடுது தண்ணியெல்லாம் இருந்தால் ஃபுல்லாக இருக்கும். ஓடலண்ணா கழினா வயல். ஓகே போலாமா? சைடு தண்ணி இந்த ஓட்டக்குள்ள இறங்கி இங்க போகுது, ரோட கிராஸ் பண்ணி. என்னங்க மேலே நிற்கும் எப்பவுமே தண்ணி. இப்போதான் இது செட் பண்ணியிருக்கிறாங்க. என்ன இல்லை போட்டாங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆமாம், போன மலைக்கே போட்டாங்க தானே. போன மலைக்கு போட்டாங்க. போன மலைக்கு ரோடு இருந்துச்சா பாப்பா? நம்ம வீடு வந்து இங்கே பார்க்கும்போது இப்படி இறங்குது இந்த நிலத்துல இருந்து தண்ணி. சாம் என்ன சொல்றாருன்னா, நிறைய கரண்ட் ஒயர் எல்லாமே தண்ணிக்குள்ளதான் போகுது, கால் வைக்காத. இப்பதான் திட்டுறாரு. அது அப்பவே சொல்லக்கூடாது, கால் வச்சு விளையாடும் போது. என்ன பாஸ் நீங்க பாருங்க. வா, இங்கதான் ஒரு ஷூட்டிங் நடத்தினாங்க. அதுல என்னன்னா, அந்த கார்த்திக் இருந்தாரு, கார்த்திகை தீபம், அதோடைய ஷூட்டிங் இந்த இடத்துல தான் நடத்தினாங்க. கரவெடுத்து நடத்தி சென்றேன், ஆதரவாய் வந்திரேன். கரவெடுத்து நடத்தி சென்றேன். உம்மை விட நான் வேற யாரை நம்ப